வணக்கம், இது உங்கள் டிஹெச் தமிழ். தேர்தல் முடிஞ்ச கையோட தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு சார்பாக பொதுமக்களுக்கான பல முக்கியமான நலத்திட்ட வேலைகள் முடக்கிவிடப்பட்டிருக்கு. குறிப்பா பல மாதங்களா பெண்டிங்ல இருக்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரம் குறித்து இந்த வீடியோல ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல சாமானிய மக்கள் தினசரி எதிர்பார்க்கிற ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த பல மாதங்களா பல லட்சக்கணக்கான புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக புதுசாக கல்யாணமானவங்க, கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சு தனி குடும்பத்துக்கு போனவங்க, அட்ரஸ் மாற்றினவங்கன்னு பல தரப்பட்ட மக்கள் அப்ளை பண்ணிட்டு எப்போ கார்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, ரேஷன் கார்டு இருந்தால் தான் நிறைய அரசு திட்டங்களுக்கு நாம் அப்ளை பண்ணவே முடியும். இந்த நிலையை மாற்றுறதுக்காக இப்போ குடிமை பொருள் வழங்கும் துறை, அதாவது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக வந்த விண்ணப்பங்களை வெறும் சிஸ்டமில் மட்டும் பார்த்து ரிஜெக்ட் பண்ணாமல் நேரடியாக தாலுகா அளவிலான அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொரு வீடாக சென்று கள ஆய்வு, ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கு. உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்திருக்கிற தகவல்களும் இணைக்கப்பட்ட ஆவணங்களும் சரியாக இருந்தால் அடுத்த 15 முதல் 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கான புதிய ஸ்மார்ட் கார்டு அப்ரூவ் செய்யப்படும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை அண்டர் ப்ராசஸிங் அப்படின்னு காமிச்சதுன்னா கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு அதிகாரிகள் நேரடியாக ஆய்வுக்கு வருவாங்கன்னு அர்த்தம். அதனால் தேவையான ஆதாரங்களை சரியாக வச்சுக்கிறது நல்லது. இரண்டாவதா நாம பார்க்க போற மிக முக்கியமான அப்டேட், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாதம் 1000 ரூபாய் கிடைக்கிறது பல குடும்பங்களுக்கு பெரிய உதவியா இருக்குது. ஆனா பல தகுதியான பெண்களோட விண்ணப்பங்கள் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. உதாரணத்துக்கு, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பழைய கார் வச்சிருந்தாலோ அல்லது இன்கம் டேக்ஸ் கட்டுறதா தப்பா ரெக்கார்டில் ஆகியிருந்தாலோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு. இதுக்காக பல லட்சம் பேர் இ சேவை மையங்கள் மூலமா மேல்முறையீடு செஞ்சாங்க. இப்போது அந்த மேல்முறையீடு மனுக்கள் அனைத்தையும் மறுபரிசீலனை செய்கிற வேலைகளை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இந்த திட்டத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு இருந்த விதியை தளர்த்தி தகுதியான மற்றும் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களை அடையாளம் காணும் பணி நடக்குது. இந்த மறுபரிசீலனை முடிஞ்ச உடனே அடுத்த மாதத்திற்கான தவணை வரும்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கும் சேர்த்து தான் அந்த 1000 ரூபாய் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. உங்க பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கான்னு ஒரு முறை பேங்க்ல செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணம் வராம போறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். அடுத்தபடியா மாணவர்களுக்கான கல்வி கடன் பத்தின ஒரு முக்கியமான தகவல். படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிற இளைஞர்கள் பல பேர் லோன் இஎம்ஐ கட்ட முடியாம ரொம்பவுமே சிரமப்படுறாங்க. பல பேங்க்ல இது வாராக்கடனா மாறிடுச்சு. இதை கருத்தில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து கல்வி கடனுக்கான வட்டி தள்ளுபடி அல்லது கடனை திருப்பி செலுத்த கூடுதலான கால அவகாசம் வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. அதே போல குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கான உர மானியம் மற்றும் புதிய பயிர் கடன் வழங்குவதற்கான வழிகாட்டுதல்களுக்கும் மத்திய அரசு விரைவில் வெளியிட இருக்குது. இந்த வீடியோல நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த நலத்திட்டங்கள் குறித்தோ அல்லது அரசியல் நிலவரம் குறித்தோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம டிஹெச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.